ஏய் பைசன் போய் எடுத்துகிட்டு போகலான்டா மாப்பு. பைசன் போய் எடுத்துகிட்டு போகலான்டா. வெயில் ஏன்டா ஓடி சாகணும்? நோவாமல் ஓட்டுறதுக்கு வெயிலில் சாகணுமா? பைசன் பைக் முதல்ல போரில் ட்ரைவ் பண்ணுங்க. போரில் ட்ரைவா? இப்போ தான் கம்பெனியிலேருந்து R&D போயிட்டு இருக்குது. என்ன இதை ஊற்றிருக்கா இல்லை கொண்டு வந்து எதாவது ஊற்றிருக்காங்களா? இங்கே என்னமோ கொண்டு ஊற்றிருக்குறாங்க. அம்மா குழம்பு ஊற்றிருக்குது. மூடிகள்கிட்ட மூடிய கழுத்தா டீசல் எழுதுன்னு பார்க்கணும். ரொம்ப எஜ்ஜிலுக்கும் மூடிய கழுத்து நிலமா அப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? குச்சோடைங்க வேப்ப மரம் செத்து போயிருமே. குச்சோடச்சு வேப்ப மரம் செத்து போயிருமா? அது அங்கிருந்து பாரு, உன் தலைக்கு மேலாடியே நேராக இருக்குது பாரு, வளர்த்தியா வாட்ட சாட்டமா. ஏதோ இந்த மரம் தாண்டா நமக்கு நெவலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஆண்டிப்பட்டியில் வேறு ஒரு அக்கா சொல்லி 9 கிலோ சொல்லி 3 நாள் ஆகுது. கண்டபடி திட்டம். நைட்டில் அது எல்லாம் டிரான்ஸ்ஃபாரமாக இருக்குது. டிரான்ஸ்ஃபாரம் ஏன் டிரான்ஸ்ஃபாரம் தானே அதுக்குள்ளே பூந்து போகணுமே. டேய் மாப்பிள்ள, பாதுகாப்பு 2 வாரில் வச்சு எடுக்கணும். அதெல்லாம் இன்னும் ட்ரைனிங் ஆகணும். இன்னும் 4 ஆனால் தான் 2 வாரில் வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு உனக்கு தெரியும். சின்ன உள்ள விழுந்துருக்கும். புட்டுக்குது விட்டுறாதா, எடுக்க முடியாது நாளைக்கு. போயிருமா? அநியாயத்துக்கு இருக்குது. 2 இன்ச்சு டீசல் டேங் போயிடும் 2 இன்ச்சு இருக்குது. அப்படியே பொறுமையாக போயிட வேண்டியதான். போகலாம். பைக் எடுத்துறீங்களா? பைக் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறது? அவங்களுக்கு கணக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சரி, ஆம்புகளை மாட்டிக்கிட்டு போயிடலாம். பின்னு எடுத்து ரூபா சார். ஆம்புகளை இப்போ எங்கே நிற்கிது? அங்கே நிற்கிது. எங்கம்மாமா இருக்குது கலப்பெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போகல. இருக்குது. பார்த்து முன்னாடி விடமா, பார்த்து விடு. இது இருக்குது. ஐடியில் செக் பண்ணோம். அது ஒரு நூல் அது. நான் லோடு ரன்னிங் ஓட்டினா லோடிங் ஓட்டுறோம்ல, டீசல் மிச்சம் பண்ணுறது வந்து டெத் லோடு கொடுத்துக்கிறேன். அவங்க கொடுத்துக்கிறது 9 பாயிண்ட் கொடுத்தாங்க இதில் ஷோரூமில். அந்தளவு தான் கொடுத்துருந்தாங்க. நான் RPM குறைச்சிட்டேன். டீசல் குடிக்கும்ல. பவர் ஸ்டேரிங்க்கு 7க்கு கீழே குறைக்கூடாது. டீசல் பார்க்கட்டும். ஆகட்டும். என்ன குட்டி பண்ண எல்லாம் உடனே ஓகே. இதை போடுறேன். சரி, சும்மா தானே இருக்குது. போகலாம்.
அது போடக்கூடாதுமா. இப்போ கிளச் பிளேட் அடி வாங்கும். அதுக்கு சப்ஸ்கிரைபர் சொல்லிக்கிறான், அதுக்கு ஒரு பைப் ஒன்று சொல்லி விட்டால் சவுண்டு வரலங்கிறாங்க. அதை பண்ணணும். போ. என்னாச்சு? அங்கெல்லாம் எதுக்கு ஆக்கிக்கிட்ட? சரி வா, வேஸ்ட் அங்கே எடுத்துலாம் வா. $4 லட்ச ரூபா இருக்குது அதில். அந்த ஊர் கணக்கு. ஆமாம், அந்த ஊரோட கணக்கா? ஆமாம் கொண்டா, அந்த ஊரில் ஓட்டின கணக்கு. ஒவ்வொரு ஊருக்கு தந்தனி நோட்டு. ரைட்டு. அதான் சித்தேரி கார்டுன்னு போட்டுக்குதா? சித்தேரி கார்டு தனியாக இருக்கும், எஸ்பாலம் தனியாக இருக்கும், தேராங்காடு தனியாக இருக்கும், உச்சமலை தனியாக இருக்கும், பைரோஜி தனியாக இருக்கும், புதுப்பாளையம் தனியாக இருக்கும். எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அது பானட் லூஸ் இருக்குது. அது டீசல் எவ்வளோ போட்டு மாற்றோம்? ஆமாம் ஆமாம், கமலேஷுக்கு. சரி சரிங்கண்ணா. நான் சொன்னேன், நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன். அவரெல்லாம் போனீங்கன்னா ஒரு வயல் ஓட்டுறது எங்களை நெருக்கி வச்சு எங்கள்கிட்ட வண்டியே கொடுத்துட்டாரு அஜித்துக்கிட்ட. வண்டியை மனத்து போக ஓட்டிப்பாரு. சரி சரி சரிங்கண்ணா. ஆனட்ட சரி பண்ணோம். டொர்னு அடிக்கிட்டு கிடக்குது. ரோடு கூட வச்சுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி புல்லு கட்டுது. சோளத்தட்டு அறுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோளத்தட்டு தான் கடைசியாக கழிச்ச மாதிரி ஞாபகம் உண்டு. கட்டா இந்த ஏரியாவில் ஓட்டுறது 2 மணி நேரம் வரும் ப்ரோ. இதுக்கு எவ்வளோ தூரம் வந்துருக்குறோம் தெரியுமா? வேறு வழி இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் பெரிய பார்ட்டி சீசனுக்கு நல்லா ஓடும். அதில் போய் அவங்க வரத்துக்குதான்னு தெரியல. சாமி நல்லா கும்பிட்டுக்காமா. இப்போ தெரு போட்டு கும்பிடக்கூடாது சாமி என்றைக்குமே. நான் கும்பிடலையே. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் பைக்கில் போகும்போது கும்பிடுவாங்க பாரு, அப்படி கும்பிடக்கூடாது. செப்பலை போட்டுக்கிறீங்களா? செப்பலை போட்டு சாமி கும்பிடலாமா? எங்கம்மா போகிறது? இதில் ஏரியா இதில் தான் போகணும். கேட்டுக்கலாம். இந்த வயலுக்கு தடம் இல்லாத ப்ரோ. அந்த மினி கோயில்கிட்ட வந்தோமா, இப்போ அதில் போக வேண்டாம், இப்போ இதில் போங்கன்னு சொல்லிட்டு இதில் பிரித்து விட்டாங்க எங்களை. எத்தனை தடம் இன்னும் காட்டுக்கு போய் சேரல. இது மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நம்ம பழக்கு இதில் வந்தால் பக்கமாக வரலாம். ஆனால் இதில் சண்டை விட மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் எங்கெங்கே போய் சுற்றி வந்துக்கிறோம். கீழே வயல் போ அப்படின்னா இத்தனை பூண்டாக இருக்குது. இதை போய் கலப்பையில் ஓட சொல்லிட்டாரு.
ஏறாலாம் கொட்டானா தள்ளிட்டு போகும். இறங்குற ஒரு இடம் இருக்கும், அது எந்த இடம்னு பார்க்குற இருக்கும். நின்னா தான் நான் இறங்கி போய் பார்ப்பேன். நம்ம ஓரமாகவே போகலாம். எங்கே பெரிய இறங்காதீங்க, வண்டியில் உட்காரு. வண்டியிலே உட்காரலாம். இதெல்லாம் கல்லுக்கிட்டு வரப்படி. இந்த வயல் இல்லை, இந்த வயல் எல்லாம் மேடு. இந்த வயல்லாம் மட்டமான வயல் தான். மூலையாக தான் இறங்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த கள்ளக்காட்டில் தான் இறங்கி வருவோம். ஆனால் கள்ளக்கா போட்டாங்களே. ஐயோ 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 ஐயோ, ஆட்டுறானே. போ இறங்கலாம். போய் ஒத்தக்கல் தானே. டயர் வெட்டுமாம்மா? அதெல்லாம் வெட்டாதரா, போடா, எனக்கு தெரியும், போடா. எதில் இறங்கினா வெட்டி, அதில் இறங்கினா வெட்டாது. பிரேக் அடிக்காத. எடுத்துகிட்டு போனால் தானே அடுத்த மேலே. அதெல்லாம் ஏறிக்கலாம். போ ஏறினா அப்புறம் வண்டிக்காரங்க சண்டை போடுவீங்க கம்பெனியில். ஏற மாத்தான் காரத்தில் ஏறணும். அது ஒரு கல் வச்சு ஏறணும், எல்லாம் டயர் வெட்டிப்படும். சரிதா? ஆக்கி விட்ட மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் குஞ்சில் மாட்டிக்கிட்டு எல்லாம் அவு தெரிஞ்சுங்கம்மா. நோட்டுடா. 5 RPM வச்சுக்கணும். M1 M2வில் போட்டுக்கணும். ரொம்ப வேகமாக போட்டு சாப்பிடும். இப்போ பட்டையை கிளப்பணும். மாப்பிள்ளை களத்தில் இறங்கிட்டார். எங்கே இறங்குவா? எல்லாம் கல்லுக்கிட்டு வரப்போ இந்த இடத்துல. நீங்கள் தான் இறங்குறது தடை சொல்லுங்க. நானாக சொன்னேன். அப்போ தான் முதல் வயலுக்கு வந்தேன். அதான் சிந்துக்கு தெரியும் எல்லா வயலும். என்ன இத்தனை பூண்டா கிடக்கு? 2வது ஆளுக்கு எல்லாம் குட்டாங்கட்டி தொலையும் தான் பிரச்சனை. டைம் பார்த்துக்கியா? சரி வீட்டு போலா. ஓகே நண்பா. ஒவ்வொரு சால் அதிகமாக பில்லு கிடக்கிறதுனால ஒரு சால் மட்டும் ஓட்டி விட்டு இன்னொரு 4 நாள் கழித்து கொஞ்சம் காயிட்டுன்னு ஓட்டிக்கலான்னு முடிவு பண்ணிப்போம். அதுக்காட்டி இந்த பக்கத்து வயல் வந்து கொஞ்சம் மேடாக இருக்குது, அது கொஞ்சம் நிறவணும். அது அடுத்த வீடியோவில் எப்படி நாங்கள் ஒரு ட்ரைலாண்டை நிறவராரு இந்த காட்டுக்காரன்னு பாருங்கள். உள்ள கலப்பிகளை தகுடு வச்சு நிறவன்னு வச்சுக்காங்களேன். வந்துடும். ஆனால் கொஞ்சம் குட்டானா வர. நீங்கள் எல்லாம் பொறுக்கி போகிறீங்களா? அப்புறம் ஒரு சேல் உடச்சிக்கலாம். இதை மட்டும் ஒரு சேல் ஓட்டி நிறுத்துவோம். இதை 2 சேல் அடிச்சு விட்லாமா? ஆமாம், ஒரு சேலுக்கு பாதி தான் அடையும். இது 2 சேல். என்ன இருக்குதுன்னு பாரு. வெறும் பூண்டு தான் இருக்குது. நான் அப்பயே நினச்சேன், இவர் இந்த வருஷம் சோளம் வச்சிருப்பாரா, எடுத்துருப்பாரா, இத்தனை பில்லா கிடக்குது அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அதில் வேறு போடுற இடத்துல நிதாக இருந்துச்சா, என்னடா பருத்தி போட்டாங்களே, தடம் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எப்பயும் ஏற இடத்துல கோலக்காட்டுக்காண்டான போய் வந்து ஏறலாம். அப்புறம் அந்த மூலையாக போய் ஏறணும் அப்படின்னு நான் சொன்னதுனால தான். அது நான் வரல, அந்த மூலையை நான் ஓட்டுறவரில் நான் அந்த மூலையில் ஏறுந்தில்ல. ட்ரம்பி வந்துருக்குறான். அப்புறம் அந்த இன்னொரு டிரைவர் சுஜித்னு ஒருத்தன் வந்திருப்பான். இவங்க அவனோட அண்ணன் தான் அவன். சரி, எப்படி குட்டாங்கட்டிட்டு வரும். ஒரு 2வது சேல் உடச்சி தான் ஓட்டணும். ஓட்டிவிட்டா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பிள்ளை பிடுங்கினா தான் பப்பு. வேறு எப்படி கலப்பையே தெரியாத அளவுக்கு அடிச்சுட்டு வரும். அது வேற நிற்கிறதுக்கு வழி இல்லை. ஒத்தையாக கட்டினால கலந்து போகாது. கொஞ்சம் உழுகாது. இது அப்படியே ஈக்காகிறதுனால கலந்துக்குது. அதில் இந்த கலப்பையில் கலந்துக்குங்கண்ணா. இது வந்து ஆம்பு கலப்பு தானே. அங்கே மேலே மாட்டுறதுக்கு புல்லு மாட்டுறதுக்கு இடம் இல்லை. வலிக்கிட்டு கீழே விழுந்துருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ப்ரிங் கலப்பையாக இருந்தால் மாட்டிக்கும். இதில் வந்து சிக்கு மாட்டாது. சோளத்துட்டு வந்துச்சா இல்லையா, பூண்டு காடு பூரா ஏறி போச்சு. கொஞ்சம் தூக்கி கூட வச்சுக்கா. மண்ணாலும் மாட்டி தொலையும்.
காட்டு இடத்துல தான் கொடி. ம் 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 எல்லாம் வெறும் பூண்டு. இது என்ன பூண்டுன்னே தெரில. கொய்ய கொடி. கொய்ய கொடி அது கொடி இது. இதுக்கு பேர் கொய்ய கொடி. அம்மா விதை போட்டு இறச்சி விட்ட மாதிரி கிடக்குதா? இது ஏன் கேட்கறதா? அந்த பூண்டுக்கு பேர் அந்த பெருந்தலை. ஆமாம், அது அருவாமனை பூண்டு. அருமாமனை பூண்டு. அது அருவாமனை பூண்டு. இது கொய்ய கொடி. அப்புறம் இந்த ஆசனை. அதான் அதான். ஆ ஆ ஓகே நண்பா. பாருங்க நம்ம அஜித் என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறான்னு பாருங்க. பூரா குட்டாங்குட்டானா மலை மலையா பாரு. எல்லாம் குட்டாங்குட்டானா காடே குட்டானா தூக்கிடுச்சு. என்னடா அல்ல காடு குட்டாங்குட்டானா பில்லி சாவணும். அஜித் என்னங்கிறான், வேறு வழி இல்லை மாமா, நான் என்ன பண்ணட்டும், பூரா குட்டானா உழுதுனிக்கு நான் தள்ளி சாவற மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சால் தான் காட்டுக்காரர் ஓட்ட சொன்னார். அப்புறமேட்டு இல்லை ஒரு சால் ஓட்டினா பில்லும் சாவாது ஒன்றும் சாவாது தம்பி, அது குட்டானே கட்டினாலும் சரி 2 சாலாக ஓட்டி விடு, வேலை முடியட்டும், பில்லு சாப்பிட்டோம், அப்புறம் அடுத்த அளவுக்கு நம்ம ஓட்டி காட்ட சுத்தணும். எப்படி இதா மாப்பிள்ளையே இப்படி வளர்த்தியா இருக்குதான். கேட்டுக்க. ஹலோ, சொல்லுங்க ஜி. ஹலோ, சொல்லுங்க ஜி. என்ன பண்ணுறோம், உழவு ஓடிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ப்ரோ, இன்னொன்று நான் சொல்கிறேன், என்னன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ இந்த 2 சால் ஓட்டிருக்கிறேன்னா அது வீடியோவில் நான் இது வரலாம் சொன்னதில்லை. என்ன பண்ணுவோம் தெரியுமா, டவுட்டாக இருக்கும், இதெல்லாம் என்னமோ இப்படியே கிடக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கி வந்து இதை பிடுங்கி பார்ப்பேன். செத்து போச்சா சாவலியான்னு பிடுங்கி பார்ப்பேன். ஒரு மன திருப்தி. ஏன்னா ஓட்டி போட்டு கடைசியாக வந்து பாதி காடு பில்லு சாவல்னு வச்சுக்காங்க, பார்ட்டி ஒரு மாதிரி நினைப்பாங்கள்ல. அதனால் இது அப்படி தான் இந்த ரொட்டேட்டர் ஓட்டுவேன். ஒரு பக்கம் இறங்கி ஓடி இருக்கும், ஒரு பக்கம் 2 சுற்று ஓட்டு கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 சுற்று ஓட்டி கூட பில்லு சாவலியே அப்படின்னு சொல்லிட்டு பில்லு வெட்டிருக்குதா இல்லையான்னு இறங்கி பார்ப்பேன். ஒரு டவுட்டுக்கு இறங்கி அந்த இடத்த கிளச்சி பார்ப்பேன், பில்லு வெட்டிருக்குதா வெட்டலையா அப்படின்னு. வெட்டலைன்னா 2 சுற்றுக்கு மேலே ஓட்டி பில்லு வெட்டலைன்னா நான் அவர்கிட்ட காட்டுக்காரர்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவேன், ஆனால் பில்லு சாவலைங்கண்ணா, கலப்பையில் ஓட்டிக்காங்க, பாதி பில்லு சாவோம், தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணா, ஏன்னா காடு இறுகி போய் கிடக்குது, ரொட்டேட்டர் இதுக்கு மேலே இறங்கலைங்கன்னா நானும் அந்தலேயே 3 சுற்று ஓட்டிப்பேன், இதுக்கு மேலே இறங்கலைங்கன்னா நான் என்னென்னா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவேன். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் சொல்லிவிடுங்க. பார்ட்டி நம்மளை தப்பாக நினைக்க மாட்டா, அன்றைக்கே அந்த பையன் சொல்லிட்டு போச்சு, அதே மாதிரி பாதி பிள்ளை தான் செத்துருக்குது பாதி சாவலை அப்படின்னு சொல்லி அவரே டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் நாம் வந்து பெருமையை சொல்லக்கூடாது, நான் ஓட்டிட்டேன் எந்த ஒரு பில்லத்தி எல்லாம் செத்துரும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா பில்லு சாவாதுங்கிறது நமக்கு தெரியுமில்ல, அது நம்ம மனசோட வச்சுக்கிட்டு வரக்கூடாது, சொல்லிட்டு வந்துடணும், அப்படின்னா சொல்லிட்டு வந்துடணும். இதுதான் நல்ல பையனுக்கு அடையாளம். என்னன்னு சொல்லுங்கள், நான் இதை சொன்னதுக்கு நம்ம செக் பண்ணுறது கரெக்டாக, நம்ம சொல்கிறது கரெக்டாக, இதெல்லாம் தப்பு இல்லை ப்ரோ, இது சொல்கிறது வரலாம் நமக்கு தான் நல்லதுங்கிறீங்களா, அதை வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க, எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்மளால் ஒரு 2-3 சப்ஸ்கிரைபருக்கு தெரியாத நண்பர்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஜித்துக்கிட்டே இல்லை, அவன்கிட்ட போய் மேலே ஏறி அதை கேட்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எல்லாம் என்ன காட்டை பார்த்தா எல்லாம் நாய் நக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், எல்லாம் கொட்டானா இருக்குதா. என்ன பண்ணுறது, ரொட்டேட்டரில் ஓட்டலாம், அவர் ரொட்டேட்டர் ஓட்டினா காசு அதிகமாகும், ஃபஸ்ட்டு இதில் ஓட்டுப்பா அப்புறம் பார்த்துக்கிட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் இந்த வயல் ஓட்டிட்டான், இன்னும் ஒரு சுத்தாக இருக்குது, அடுத்தது அந்த வயல். ஓகேன்பா, அந்த வயல் முடிஞ்சுது, அடுத்த லைன்.
இந்த வெயில் ஒரு 2 சால் ஓட்டிட்டு அப்புறம் அடுத்த வெயில். என்ன மாப்பிள்ளை வந்து 2 வீல் டிரைவ் ஓட்ட மாட்டேங்கிறான், 4 வீல் டிரைவுங்கிறான். ஒரு 2 நாளைக்கு மண்டமாலை தட்டி 2 வீல் டிரைவ் ஓட்ட வச்சோம்னா வேலை முடிஞ்சிடும். தானே போக சரியா போயிடும். ஏய் தட்டு அலப்பன்னு அடிக்கிறத பார்த்துட்டு என்னம்மாம்மா பாறையா அப்படிங்கிறான். பாறைலாம் இல்லைம்மாப்பிள்ள இதெல்லாம் தட்டு அப்படின்னு சொல்கிறேன். பாருங்க சென்சாரில் கை வைக்கல, ஒன்றும் வைக்கல, போட்டால் எழுதிட்டு போகுது ப்ரோ. அதுக்கு தான் நான் வந்து உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், போடுறீங்க இனிமேல் வண்டி போடணும்னா வந்து 4 வீல் டிரைவ் போடுங்க. ரோட் ரன்னிங் அதிகமாக ஓட்டணும்னா 2 வீல் டிரைவ் போடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே நம்ம இன்றைக்கி ஏதோ கமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணி விட்டுலாமா? ஏன்னா விட்டா தேங்கி போயிடும். பார்க்கலாம் எந்த கமெண்ட் விட்டு பண்ணோம். இங்கே வேறு டவர் இல்லைதா, ஓப்பன் ஆகிடுது மணிக்கணக்கா. அந்த கடைசியாக வந்து லோடிங் ஓட்ட போனோம்ல அந்த வீடியோ தான் ப்ரோ. அதில் வந்து ரஞ்சு சூப்பர் ப்ரோ. 2018 மாடல் ஜூன் மாதம் ப்ரோ. ஜேசிபி கேரளா 2 மந்தில் சரி மலை உங்கள் ஊர்லேயுமா? அடுத்து விஷ்ணு பிரியன் நியூ ஹாலண்டு அப் கம் டவுன் தனி கேட் வால் இருக்கும் ப்ரோ. ஓ நியூ இப்போ நம்ம பைசன் பைக் வந்து கேட் வால் போட்டு தானே ஓட்டணும்னு சொன்னோம். இதே வந்து நியூ ஹாலண்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கேட் வால் இருக்குது, க்ளோஸ் பண்ணுறதுக்கு கேட் வால் இருக்குதான். ஓகே கண்ணன் 4706 சேலம் கற்பூர் சேமமல்ல ப்ரோ. என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே. அடுத்து ப்ரிவிஸ் கோகுலங்க அவன் வரமாட்டான். ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா. சுராஜ் லோடிங் வீடியோ போடுங்க. தரிசித்தை கேட்டுக்கிறேன் ப்ரோ, போட்டுடலாம். அப்புறம் மக்லேஷ் அண்ணா சூப்பர் அண்ணா தேங்க்யூ ப்ரோ. விஎன் கேமிங் கரூரில் மண் ஃப்ரீயாக அள்ளிக்கலாம், நீங்களாம் கொடுத்து வச்சிங்க ப்ரோ. அடுத்தது நந்தகுமார் முந்த மாதிரி உங்கள் வீடியோ பண்ண இல்லை ப்ரோ. சந்தோஷ் கோகுல் சுஜித் யாருமே இல்லையா ப்ரோ? எல்லாருமே சந்தோஷம் ஜேசி பிடிக்கிறான், கோகுலும் வர்றதில்ல, சுஜித்து காலேஜ் போயிட்டான், அதனால் யாருமே இல்லை ப்ரோ. அடுத்தது டிகே கேமிங் கரூர் 3 மந்த் 3 மாதமாக கரூரில் மழையே இல்லை, அங்கே வெயில் தானே அடிக்கும். அடுத்து அபிராம் 5/8 ப்ரோ. கரூரில் வங்க சைடில் 1 டிப்பர் 500 ரூபா மண் ப்ரோ, ரொம்ப ரிஸ்க்கு என்ன ஒரு கரூரில். ஓகே அடுத்தது ஜீவா பாலாஜி ப்ரோ. 575க்கு ஹைட்ரோலிக் டிஸ்ட்ரிபியூட்டர் பைப் இருக்குதுல்ல, சவுண்டு வருது ப்ரோ. அது எப்படி ட்ரர்னா உதற மாதிரி வரும். அந்த எந்த இடத்துல வந்து பைப்பு வந்து உதறும் போது பாடியில் வந்து ரடர்னு அடிக்குதோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த சைக்கிள் டீப்பு இல்லைனா டிராக்டர் டீப் வருதுல்ல, அந்த டீப்பை கட் பண்ணி கரெக்டாக சுற்றி விடுங்க, இல்லைனா ஏதோ ஒன்று போட்டு கட்டி விட்ருங்க. அப்போ வந்து அந்த டீப்பு வந்து டேமேஜ் ஆகாது. இல்லைனா ட்ரர்னு அடித்து அந்த இடத்துல வந்து டீப்பு வந்து ஓட்டை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது எதனால் ப்ரோ வருதுன்னா, அது ஹைட்ரோலிக்கு ப்ரெஷர் பம்பில் வர கம்ப்ளைண்ட் ப்ரோ. அது எப்படி சொல்கிறது, நல்லபடியாக கேட்டுவலை போடல, அப்புறமேட்டு புது ஃபில்ட்ரு மாட்டலாம், இந்த பழைய ஃபில்ட்ரு ஆகிட்டாலும் அந்த கம்ப்ளைண்ட் வரும். ஒரு 4-5 ரீசன் இருக்குது. அதை ஒரு தனி வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக வீடியோவில் சொல்கிறேன் நண்பா. அடுத்து சரண் நாமக்கல்லில் மழை இல்லை. ஓகே இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மானம் எப்படின்னு மழை வர மாதிரி இருக்குது. அடுத்து சங்கர் பிரியா ப்ரோ ஹோம் டூர் போடுங்க போடுங்க. எங்கள் வீட்டில் என்ன ப்ரோ இருக்குது, ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க. அடுத்து சதீஷ்குமார் ப்ரோ. மகேந்திரா 415 505 பூமி புத்ரா டீசல் மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும்? 505 4.5 தான் போகும் ப்ரோ. 475னா இன்னும் ஒரு 1/4 லிட்டர் கம்மியாக போகும். ஆனால் அதெல்லாம் எடுக்காதீங்க, 475லாம் எடுக்காதீங்க, சீச்சி வேண்டாம். அடுத்து வேலூர் டிராக்டர்ஸ் ப்ரோ. புல் BS5 ஸ்மார்ட் 12 RPM 1 லிட்டர் தான் போகுதான். 12 RPM வச்சு ஓட்டுனா மற்ற வண்டியோட 1 லிட்டர் டீசல் கம்மியாக போகணும் தான் ப்ரோ சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் 50,000 வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. மொத்தமாகவே 1 லிட்டர்லாம் போகணும்னு சொல்லல. 75 ஹார்ஸ் பவர் இன்ஜின் வந்து 1 லிட்டர் போச்சுன்னா அது வந்து மெடிக்கல் மிராக்கல் தான். அடுத்தது பிரவீன்குமார் ப்ரோ. அரியலூர் மாவட்டத்தில் மழை இல்லை, சேலம் மாவட்டத்தில் புண்ணியம் செய்த பூமி, அதனால தான் மழை பெய்கிறது. அட ப்ரோ நீங்கள் வேறு காமெடி பண்ணுறீங்க. புண்ணியம் செஞ்ச பூமி ஆச்சு இப்போ பெய்யும் பாரு. இன்னும் 10 நாள் போயிட்டா களைச்செடி பிடுங்கிறதுக்கு மழையும் பெய்யாது, ஒன்றும் பெய்யாது.
எதுக்கும் சம்மந்தம் இல்லாத மழை பெய்யும். அடுத்து அபிராம் 5 கரூரில் நோ ரெயின் ப்ரோ. இங்கேயும் இப்போ 2 நாளாக மழை இல்லை, பார்ப்போம் மழை வருமா வராதான்னு. அடுத்து கிருஷ்ணூர் கவுண்டர் 6300. ஆமாம் ப்ரோ, தருமபுரியில் சேம் மழை நல்லா 4 நாள் முடியல, அப்படியே இருக்குது. அது பேஞ்சா ஒட்டுக்கா பேயும், தெரிஞ்ச விஷயம் தானே. அடுத்தது தர்ணேஷ் மண்டி. டிப்பிங் ஸ்பீடாக இருக்கிறதுக்கு எப்படி ப்ரோ? டிப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் வந்து ஸ்பீடாக தான் ப்ரோ இருக்கும். எல்லா வண்டியிலும் கம்பல்சரி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு வண்டியில் வந்து ஏறிட்டே இறங்கும் போது ஸ்பீடாக இறங்குதுங்கிறீங்களா, இறங்கலாம். என் வண்டியில் ஸ்லோவாக இறங்குதுன்னா அதுக்கு 2-3 காரணம் இருக்குது. பம்பு ஓரிங் டைட்டாக இருந்தால் மொல்ல தான் ப்ரோ இறங்கும், ஓகேவா. பம்பு ஓரிங் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் வேகமாக இறங்கும். இதே வந்து ஓரிங்கும் டைட்டாக இருந்து பொட்டியும் வெயிட்டு பொட்டியாக இருந்தால் பம்பு வேகமாக கீழே இறங்கும். இவ்வளோதான் மேட்ரு. அடுத்தது தமிழரசன் 1366. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் புதுக்கோயில் ப்ரோ, நோ ரெயின். ஓகே நண்பா. அடுத்து கோகுல்நாத் ப்ரோ, செங்கல் சூளை லோடிங் வீடியோ போடுங்க. மாமனத்தை கேட்டு ஒரு நாளைக்கு போட்டுருவோம். அடுத்தது பர்த்தா சாரதி 5898. கழிவு நீர் வாய்க்காலில் அடைக்கிறது ஷார்ட்டா நண்பா, கரெக்டாக நண்பா. ப்ரோ அது வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த கழிவுநீர் வாய்க்காலில் தான் வந்து கல்லை பொறுக்கி போட்டு ட்ரேக்டர் அந்தான கொண்டு போய் கொட்டணும்ல, அந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சுன்னு தான் வந்த வாட்டி திரும்பி அந்த காட்டுக்காரரை அந்த கழிவு வாய்க்கால ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க ஒரு 1 hour 1.5 மணி நேரத்தில். இல்லைன்னா வச்சுக்காங்க கழிவு நீர்லாம் தேங்கி போயிடும், அது ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஓகேவா. அதனால் அவங்க வந்து உடனே ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க நண்பா. அடுத்தது கணேஷ்குமார், வண்டியில் சார்ஜ் போடுங்க ப்ரோ. அட பைசன் பையிலையா போட்டுரும் ப்ரோ ஒரு நாளைக்கு. அடுத்தது அருள் பிளாக் 3122. எங்கள் ஏரியா பொள்ளாச்சி ப்ரோ, 2 மந்த்தாக கண்டினியூஸ் மழையா. அட கடவுளே, எப்படி ப்ரோ உங்கள் நிலமை என்ன நிலவரது, எப்படி தான் தொழில் பண்ணுறீங்க? அடுத்து ராமச்சந்திரன் 5547. எங்கள் ஏரியாவில் மழை இல்லைண்ணா, சூப்பரு. சூர்யா RS 14. எங்கள் ஏரியாவில் லாஸ்ட் வீக் தான் ப்ரோ கடலை போட்டோம். எந்த ஏரியா ப்ரோ? அடுத்தது CSK கீர்த்தனன் ப்ரோ 415 நீங்கள் எடுத்து வரலையா? அதுக்கும் பைசன் போய் ஒரே டீசல் தான் நண்பா. அடுத்து மணி MKG ப்ரோ, பாரத் பேலர் எப்போ வருதுன்னு சீக்கிரம் வீடியோவில் போடுங்க ப்ரோ, ஐ எம் வெயிட்டிங். எடுத்துட்டேன் ப்ரோ, வந்துடும். MC பிளாகர் 2007. ஹாய் அண்ணா, நீங்கள் எந்த ஏரியா? சேலம் வீரபாண்டி ஆர்டிஎம்பி ப்ரோ. அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ, டெய்லியும் எங்கள் ஊரில் 3 to 5 மணிக்கு நல்ல மழை பெய்யுது ப்ரோ. சொல்லும்போது வராது, சொல்லாதப்போ வரும், சொன்னால் வரும், எல்லாம் அப்செட் நடக்கும், ஆப்போசிட்டில் நடக்கும். எதுக்கும் மழை வருது எதுக்கும் மழை வரலன்னு யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்குன்னு இல்லை, எங்களுக்குன்னு அந்த டவுட்டு தான், சேம் டவுட்டு தான். அடுத்தது 415 வந்து ரொட்டேட்டர் ஓட்ட போகும்போது ஒரு வீடியோ, அதோட கமெண்ட்டும் படிச்சு விட்ருவோம், வேலை முடியும். உங்களுக்கு யூடியூப்பில் எவ்வளோ இன்கம் வருது? ப்ரோ ஆவரேஜாக மந்த்லி வராது ப்ரோ, ஒரு மாதம் வருது ஒரு மாதம் வரல. வந்துச்சுன்னா ஒரு 12,000 வரும். போன மாதம் வந்து 2 மாதம் ஒரு ஐட்டம் 12,000 வந்துச்சு எனக்கு. இதில் வீடியோ போட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அவன் சரக்குக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி நம்ம வீடியோ போட்டு இதுக்கு ஒரு எடிட்டு ஒரு பைத்தியத்துக்கு அப்படியே போடுறோம். எனக்கு தெரிஞ்சது நியாயமாக பாடுறது, என் மனசில் என்ன போடுறதோ அதை போடுறேன் ப்ரோ. அடுத்து ஜெய்விந்த் 3660 ப்ரோ, ஃப்ரீ டைமில் டூல்ஸ் ரிவ்யூ பிராண்ட் நேமோட வீடியோ போட்டுருவோம். அடுத்தது நம்ம ஊர் சேனல் 575 DI XP + வீடியோ போடுங்க. யார்கிட்டையும் இல்லை நண்பா, சாரி, இருந்தால் சொல்கிறேன். அடுத்து விஸ்வாஸ் மாஸ் ப்ரோ, கிருஷ்ணூர் கவுண்டர் 6300 ப்ரோ. உழவன் ரொட்டேட்டர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நல்லா இருக்கும் ப்ரோ. உழவன் வந்து யாருக்கு எடுத்துருப்பீங்க? அன்பு வீடு தான் எடுத்துருப்பீங்க. அடுத்தது ராஜமணி ப்ரோ, 47 கேண்டர் சீரியஸ் ஓட்டி ரிவ்யூ சொல்லுங்கள். நாளைக்காகவே எங்கள் ஏரியாவில் இல்லை ப்ரோ, நான் எப்படி ப்ரோ ரிவ்யூ சொல்லிட்டோம். அடுத்து நிதி அரசு 2607 MF 241 4 வீல் டிரைவில் 36 பிளேடு போட்டு வாழைக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ. வாழைக்கா பரவாயில்லையே. அடுத்து VK கேமிங் ஃபுல் சவுண்ட் இன்ஸ்டாகிராம் ஆடியோ சிஸ்டம் போடுங்க ப்ரோ. ஓகே நண்பா, போட்டுருவோம். கார்த்திக் 5196 எங்கள் ஏரியாவில் ரொட்டேட்டரில் பட்டி கிரீப்பரில் ஓட்டுவோம் ப்ரோ. எனப்பட்டி கிரீப்பரில் ஓட்டுவோம் ப்ரோ. புரியலையே நண்பா.
அடுத்து ஜெயபிரகாஷ் ப்ரோ மகேந்திரா 415 ஃபுல் ஒயரிங்கு ஆன்லைனில் ஆர்டர் போடலாமா? ஆன்லைனில் இருக்குதான்னு தெரில ப்ரோ, ஆனால் ஸ்டோர் ரூமில் தான் இருக்குது. சேலம் ஸ்டோர் ரூமில் அவைலபிள். இல்லைனாலும் ஒரு 2 நாளில் வாங்கி கொடுத்துருவாங்க, ஆர்டர் போட்டு கொடுத்தோம்னா. அடுத்தது செந்தமிழ் அரசு சிங்கிள் கிளச் அண்ட் டபுள் கிளச்சு சேம் ஃபீல்டில் ஓட்டி வீடியோ போடுங்க ப்ரோ. அதை பற்றி வீடியோவே போட தேவையில்ல ப்ரோ. சிங்கிள் கிளச்சுக்கும் டபுள் கிளச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, டபுள் கிளச்சை பொறுத்த வரலாம் எப்படி சொல்கிறது, ரொட்டேட்டருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், மல்டிபர்பஸுக்கு நல்லாயிருக்கும். மித்தபடிக்கே கலப்பைகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் கிளச்சே போதுமானது. இந்த பேலரு கட்டர்பாரு ரொட்டேட்டரு இந்த மாதிரி யூசேஜுக்கு தான் டபுள் கிளச்சு ரெக்யூர்மெண்ட்டு தேவைப்படுது. அதை பற்றி நான் ஒரு வீடியோ கிளியராக சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அடுத்து மாணிக்கம் சுந்தரம் 6799 ப்ரோ. செகண்ட் ஃபீல்டில் 585ல் 6 மந்த் முன்னாடி உங்கள் பிரதர் அண்ட் கோகுல் ஓட்டின ஃபீல்டு தானா? எஸ் நண்பா, அதே ஃபீல்டு தான். அடுத்தது முகேஷ் 4812 வாழப்பாடியிலிருந்து முகேஷ் சட்டி கலப்பையில் இருந்து வீடியோ போடுங்க. வாழப்பாடி போகிறப்ப கண்டிப்பாக எடுத்து போகிறேன் நண்பா. ஆர்கே 99 ப்ரோ. MF 241 ப்ளங் ரிவ்யூ போடுங்க. எம்எஃப்பா புரியல? எல்லாத்துக்கும் ஒரு கவலை, உனக்கு ஒரு கவலையாடா? அடுத்தது பாலச்சந்திரன் 7227 எப்போ ப்ரோ பேலர் எடுக்க போகிறீங்க? சூன் எடுத்தாச்சு, வரும். கோகுல் அதிகமாக என்ன கியரில் ரொட்டேட்டர் யூஸ் பண்ணுறீங்க? லோ செகண்டு நண்பா. வேலூர் டிராக்டர்ஸ் லோ செகண்டு, அதாவது நோவா சீரீஸு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ ஃபஸ்ட்டு, அதாவது பூமி புத்திராவில். அடுத்து கோகுல் அது சொல்லியாச்சு. வேலூர் டிராக்ஸு எங்கள் சைடில் சக்திமான் தான் ப்ரோ. கோமதி தரணி வெயிட்டு அதிகம்னு வாங்க மாட்டாங்க. ஓகே சேடு அதிகமாக ஓட்டுறீங்களா? அடுத்து 0% விவசாயி எங்கள் ஏரியாவில் தென்னை மட்டை ரொட்டேட்டர் ஓட்டுவோம் ப்ரோ. ரொட்டேட்டர் சக்திமான் கோமதி GS அம்மன் இருக்குது பொள்ளாச்சி. வணக்கம் கார்த்தி. அடுத்தது கார்த்தி 50 HP 4 wheel drive கிரிப்பரன் கம்பெனி நல்லா இருக்கும்னு ப்ளீஸ் சொல்லுங்கள். 50 HP கிரிப்பர் மகேந்திரா நல்லாயிருக்கும். அதை விட்டா 50 HP வேறு எந்தெந்த வண்டி 50 HP கேட்டகரி இருக்குதுன்னு தெரியல நண்பா, என்ன சொல்கிறேன். அடுத்து சபரி 9139 5 நிமிஷத்துக்குள்ளே 1 டைம் அதில் மேலே கட் பண்ணிடுவோம். ரோட் ரன்னிங் 5 நிமிஷத்துக்கு மேலே போனால் 1 டைம் கட் பண்ணிடுவீங்களா? ஓகே. அடுத்து மித்ரன் ட்ராக்டர் அஜித் ப்ரோ டிரைவிங் விஜித் ப்ரோ எங்கே போயிட்டார்? வீடியோவோட காணோம். காலேஜுக்கு போயிட்டார். சண்டே வந்தால் வீடியோ போட சொல்லுங்கள். ஓகே நண்பா. அடுத்து விகே கேமிங் நீங்கள் டிரைவர் பண்ணும்போது யூடியூப் மியூசிக் போடுங்க ப்ரோ. அது எவனுமே கேட்க மாட்டேங்கிறானே. அருள் விளாக் ப்ரோ. ஐஎம் பொள்ளாச்சி மகேந்திர பைசன் சர்பஞ்ச் MKM மாடல். நாங்களும் தர்ணி ரொட்டேட்டரில் கோக்னட்டு மாட்டி எல்லாம் அப்படியே போட்டு ஓட்டுவோம். பரவாயில்ல. அடுத்தது தேவா கார்த்திக் 8377 உங்கள் 415 என்ன ரேட்டு? அது எடுக்கும் போது என்ன ரேட்டுன்னா 6 ரூபாய்க்கு எடுத்து நண்பா. அது சரண் எவ்வளோ நேரம் இருந்தாலும் டைம் ஆட் பண்ணிப்போம். ஒன்ஸ் உள்ளே போயிட்டா டைம் ஸ்டார்ட் தான் ப்ரோ. ஓகே. அடுத்தது பாரத் ப்ரோ. எங்கள் கிட்ட கூட சத்தியமான் தான் இருக்குது ப்ரோ. 2011 மாடல் கியர் டிரைவ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக இருக்குது. அது சத்தியமானுங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தானே, அதுதானே ரொட்டேட்டரில் கிங்கு. அடுத்து கைலேஷ் கார்த்தி அண்ணா உங்கள் ஃபீல்டு இருக்கா ப்ரோ? கார்த்தி அண்ணான்னு உங்கள் ஃபீல்டு இருக்கா? இல்லை ப்ரோ. அடுத்து சுரேஷ் 5 பாயிண்ட் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் போடுங்க. எது இந்த வண்டியில் இண்டோ ஃபார்ம்லையா? போட்டலாம் நண்பா. அடுத்தது ஹீரோ பியர்ஸ் ஃபார்ம் ட்ரக் 60 ரிவ்யூவா? ஓகே போடலாம் நண்பா. சந்திரா தேவி ப்ரோ. நீங்கள் ஜாண்டியர் 50-55 ரொட்டேட்டர் தண்ணி மாற்றி ஓட்டுவோம். 5-5 ரொட்டேட்டர் தண்ணி பிடிச்சி ஓட்டுவோம்னா 5 to 5 லிட்டர் போகுமா? என்ன கம்பெனி? AS ரொட்டேட்டரு. ஆனால் சவுண்டு வரும். சாமி ஜாண்டியர் 50 கியர் ப்ரோ. டெமோ போட்டோம் ப்ரோ. அடுத்தது தர்ணேஷ்
நாங்களும் தென்னை மட்டை ரொட்டேட்டர் தான் ப்ரோ ஓட்டுவோம். பல்வான் 500, சக்திமான், சாம்பியன், திருப்பத்தூர், காங்கயம், நாத்தாக்காய் 100 ஏரியா. ஓ மேக்ஸிமம் எல்லாம் தென்னை மட்டையெல்லாம் அப்படி தான் போட்டு ஓட்டுறீங்களாட்டுக்குது. அடுத்தபடியாக இன்னொரு 10 கவர்மெண்ட் இருக்குது ப்ரோ. ப்ரொஃபஸர் 45, 35 ப்ரோ. எங்கள் ஏரியாவில் சேல்ரி 900 ரூபா. ஆமாம் ப்ரோ, எல்லா ஏரியாவிலும் சேல்ரி ஏறி போச்சு. எந்த ஏரியாவில் தான் சேல்ரி ஏறாகுது. இன்றைக்கி எந்த தொழிலில் தான் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தொழிலையும் ரேட்டு ஏறி போச்சு. ஓகேவா? அடுத்து அருள்குமார், கோமதி மோகன் சேனல், ஹூஸ் சேனல். ஆமாம் என் ஒய்ஃப் சேனல் ப்ரோ. பெரிய வேற எப்படி நானும் வீடியோ போடுறேன் அப்படின்னு அதனால் போட்டுட்டு போகிறாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டே போட்டு போகிறாங்க. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் இருந்தாங்கன்னா போதும். அடுத்தது சிஎஸ் கீர்த்தனன் ப்ரோ. நான் உடுமலைப்பேட்டை மகேந்திரா 575 தான் வச்சுருக்கிறேன். மட்டும்தான் ஓட்டுவோம். ஏன் ப்ரோ பெரிய வண்டியில் எடுக்கலாம்ல? அடுத்தது பாரத் ப்ரோ. தீனா மட்டை தென்னை மட்டை ஐஎம் ரொட்டேட்டரில் ஓட்டுவோம் ப்ரோ. கஷ்டம் ப்ரோ. ரோல் அது ஆயிடுச்சுன்னா புட்டுங்கி விடுறது வெறுப்பாக இருக்கும். நாங்களாம் ரொட்டேட்டரில் மட்டை ஒரு மட்டை இருந்தால் கூட எடுத்து போட சொல்லுவோம். நீங்கள் என்னடானா ரொட்டேட்டர் மட்டையிலே ஓட்டுக்கிறீங்க. பெரிய ஆளுங்க தான் நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க ப்ரோ. நிறைய பேர் மட்டையோட ஓட்டுக்குங்கிறீங்க. எப்படி தான் ஓட்டுறீங்கன்னா இதில் டங்குன்னு அடிக்கும். ஐயாப்பா சார் ப்ரோ. நாங்களும் தென்னை மட்டை ரொட்டேட்டரில் தான் ஓட்டுறோம். எல்லாருமே அதை தான் ப்ரோ சொல்கிறீங்க. ரொட்டேட்டரில் 585 சிங்கிள் கிளச்சில் போட்டு ஓட்டுறீங்களாம். கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் அதே சொல்கிறீங்க. கோயம்புத்தூர் இல்லைன்னா எப்படி சொல்கிறது, திண்டுக்கல்லுக்கு இருந்தாங்கன்னா ஒட்டச்சந்திரம், இவங்க எல்லாருமே ரொட்டேட்டரும் அப்படி தாங்க தென்னை மட்டை போட்டு ஓட்டுக்குங்கிறீங்க. பெரிய விஷயம். அடுத்து மித்ரன் ரொட்டேட்டர் லைஃப் ப்ரோ. எங்கள் ஊரில் அலங்காயம் சைடில் எல்லாம் சக்திமான் ரொட்டேட்டர் தான், இல்லைனா சோனாலிக்கா ரொட்டேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, சக்திமானுங்கிறது ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா அளவில் இருக்குது. இந்த கோமதி தரணிங்கிறதெல்லாம் இந்த குறிப்பிட்ட ஒரு 4-5 மாவட்டத்தில் ரொட்டேஷன் ஆகுது. அடுத்து சிவசந்திர 9886 டைம் கட் பண்ணி தான் போடுவோம். அதான். அடுத்தது புவனேஷ் மகாலிங்கம் 1138 ஷுவான் ரொட்டேட்டரை எடுக்க வேண்டாம் ப்ரோ. ஃபுல்லாக ப்ராப்ளம். கேட்டுக்காங்க நண்பா, ஸ்வான் ரொட்டேட்டர் எடுக்காதீங்களே. ஃபுல்லாக ப்ராப்ளமாக பாவம் ஒருத்தர் மன வருத்தத்தோடு அவர் கமெண்ட் ரிப்ளை பண்ணிக்கிறாரு. அடுத்து செல்லத்துறை 6117 சோனாலிக்கா 540 540 1500 RPM கொடுத்துருக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு கட்டர் ஸ்பீடாக இருக்கும். மகேந்திரா நியூகோல்னு இதில் எல்லாம் 2000 RPM கொடுத்தாலும். ஓ சோனாலிக்காவை பற்றி அந்தளவுக்கு எனக்கு தெரியாது நண்பா. பார்க்கலாம். ஏதோ சோனாலிக்கா நம்ம கையில் கிடச்சிதானே அதோட பர்ஃபார்மன்ஸ். ஆனால் உலகு சூப்பராக இருக்கும் எனக்கு தெரியும். அடுத்து செல்லத்துறை அவரே தான் சொல்லு. தென்னை மர தோப்புக்குள்ளே ஓட்டுறது தென்னை மட்டையை போட்டு ஓட்டலாம் ப்ரோ. கொஞ்சம் ஈரத்தில் ஓட்டணும் ப்ரோ. ஈரத்தில் ஓட்டினா ஓரளவுக்கு கட்டு நல்லா வெட்டி வரும் ப்ரோ. ஓ அப்படியா? நாங்கள் ஓட்டுனதே இல்லையே, எங்களுக்கு தெரியலையே. அடுத்து கொங்கு ஜீவா 3770 595 டர்போவில் டபுள் கிளச் ஆல்ட்ரு பண்ண முடியுமா? முடியவே முடியாது ப்ரோ. அடுத்தது தேவாகர் 8377 உங்கள் 415 என்ன ரேட்டு? அது இன்னும் கொடுக்குற ஐடியா வரல ப்ரோ. கொடுக்குற ஐடியா வந்தால் கண்டிப்பாக சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதோட நிறைகள் குறைகள்லாம் சொல்கிறேன். பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்காங்க. அவள்தான் ப்ரோ, அவள்தான் 415 வீடியோ போட்டாச்சு. அடுத்தது நான் 2 வண்டி ஓட்டின வீடியோ தான் இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி ஓட்டினது. அது நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. அஜித்தும் ஓட்டிட்டான். அவ்வளோதான். இன்னொரு வயலில் பக்கத்தில் இருக்குது. அதை போய் 2 கால் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. இந்த வயலில் முடிஞ்சிருச்சு. இன்னொரு வயல் இருக்குது. அதையும் ஒன்றையும் போய் ஓட்டி விட்டு ஏறிக்கிறேன். பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறேன். போகலாம். பாய்சான் போய் எடுத்து வந்துருந்தா அம்மா டுமார் அமிக்கு டிமி டமார் டுமார் கேட்டுக்கிட்டு போகலாம். நாடா போடணும். ஒரு 4 நாளைக்கு பைசன் போய் ஓட்ட போட்டு அமுத்தினா இந்த வண்டி வேணான்ட்டுருவேன். பைசனே நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்குண்டா மாப்பிள்ள. ஓட்டி பழகிட்டா. ஓட்ட மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காஞ்ச காட்டுக்கு இது நல்லா இருக்கும் மாப்பிள்ள. பத்தமான காட்டுக்கெலாம் பைசன் போய் பட்டை போடும். அதெல்லாம் எங்கே கேட்குறாங்க ரொட்டேட்டரில் ஓட்டலான்னா காய்ச்சல் வாய் போயிடும். வேணாம் கலப்பிலே ஓட்டு. கலப்பில் ஓட்டினாலும் செலவாகலாம்.
கலப்பில் ஓட்டினா பாதி பில்லு சாவாதுங்கிறதா எங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தான் தெரில. போடா இதுக்கெல்லாம் எதுக்கடா போட்டுக்கிட்ட 3வது கீரை போட்டுக்கிட்டு என்னமோ கத்துக்குட்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறா. நாம் டயரை கல்லில் விட ஓட்டினா எப்படி ஓட்டினாலும் எதுவும் ஆகாது. போகலாம். போகலாம். இந்த இடத்துல மட்டும் கல் மாட்டோம், இந்த உளவடியில் பாறை மாட்டோம். பார்த்து விட்டு இதே இடத்துல தான் இருக்கும். எவ்வளோ அக்கி விட்டால் தெரில. என்ன ஓ ஓகே நண்பா. இதுவும் பாருங்க, காட்டில் வந்து மண்ணை தவிர பில்லு மட்டும்தான் தெரியுது. இதையும் மாப்பிள்ளை ஓட்டங்காட்டியும் ஏமாமா எல்லாம் வெறும் பில்லு புல்லாகுது. கை சப்பையே வலிக்குது. குட்டானா குட்டா. நானே எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன் ப்ரோ, கேட்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே நண்பா, அவ்வளோதான். இருட்டு கட்டிக்கிச்சு. இந்த ஒரு வயலும் ஓட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை டக்கர் விஷுவல். அவ்வளோதான். அப்படியே குட்டாங்க தூக்கிட்டு இந்த ஒரு சாலை ஓட்டி விட்டேன். நாங்கள் அப்படியே ஊர் பக்கம் பார்த்து போகிறேன் நண்பா. மொதல் சாலை குட்டாங்கட்டாது, 2வது சாலை தான் அந்த குட்டாங்கட்டுறது. லொஸ்க்கெல்லாம் அடுத்த சாலில் தான் தொந்தரவு பண்ணும். மொதல் சாலில் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே ஃப்ரீயாக ஓட்டிக்கலாம். வாழைப்பழம் மாதிரி ஓட்டிக்கலாம். 2வது சால் தான் பிரச்சனை. அதே மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணுவேன். இப்போ ரொட்டேட்டர்லாம் ஒரு சால் ஓட்டுறோம்ல, அதில் ஒவ்வொரு இடத்துல பார்த்தா பில்லு வெட்டுன மாதிரியே தெரியாது. 2 சுற்று விட்டா கூட அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வண்டியில் எடுத்து போய் கீழே போய் பறித்து பார்ப்பேன். செத்துருக்குதா ஜாவலியா? எனக்கு நிறைய இடத்துல அது மாதிரி டவுட் வரும். ஒரு இறங்கி பார்த்துருவோம் அதை. அதே மாதிரி உழவு ஓட்டினாலும் சரி, 2 சால் ஓட்டினா பில்லு பெறாத மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு இடத்துல. அதை போய் பிடிக்கி பார்ப்பேன். இருந்தாலும் ஒரு டவுட் தானே. அதெல்லாம் செக் வச்சு மரம்பு போட்டு விவசாயிக்க ஓடிட்டு மரம் போட்டு அட்டா பில்லு அடியில் போயிடுச்சு. 2வது சால் ஓட்டும் போது குட்டாங்க அட்டாதுன்னு நினைப்பேன். குட்டா நான் குட்டா. ஆனால் இன்னைக்கு போய் ரொட்டேட்டர் ஓட்டுறேன், எல்லாம் பிடிச்சிருக்கு. அது 2 3 இதெல்லாம் பாரு, 4 நாள் கழிச்சு பாரு, அப்படியே கண்ணாடி மாதிரி காஞ்சி போயிடும். அந்த வயலோட இதுதான் சூப்பராக காயும். ஓகே நண்பா, அவ்வளோதான். கடைசி சுற்று ஓட்டிகிட்டு இருக்கிறான் 2 சால். இது ஓரளவுக்கு குட்டாங்கட்டலாம் நண்பா, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. மண் ஓட்டியாச்சு. இந்த ஒரு சுத்தம் அவ்வளோதான். இருட்டே கட்டிக்கிச்சு. மணி 6:30 மணி ஆயிடுச்சு. 6:30 மணி ஆகி பார்த்தீங்களா, வெளிச்சு வழுகுன்னு. என்ன வீட்டுக்கு போகாட்டியும் இன்னும் இங்கே காடு ஏறி ரோடு ஏறதுக்கு இப்போ 1/4 மணி நேரம் ஆகும். போயிட்டு அப்படியே வீட்டு பக்கம் போக வேண்டியதான் ப்ரோ. சரிம்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை. மாப்பிள்ளை பாட்டா பாய்.